அன்பானவர்களே, இன்று 13ஆம் தேதி. ஆனால் இந்த 13ஆம் தேதியை தியானிக்கையில் ஒரு விசேஷித்த வார்த்தையை ஆண்டு காண்பித்தார். இதோ உங்கள் ஆசீர்வாதத்துக்காக எஸ்தரின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 1 வசனம். ஆதார் மாதம் என்கிற 12ஆம் மாதம் 13ஆம் தேதியிலே யூதரின் பகைஞர் அவர்களை மேற்கொள்ளலாம் என்று நம்பினார்களே. அந்நாளிலே தானே யூதரானவர்கள் தங்கள் பகைஞரை மேற்கொள்ளும்படிக்கு காரியம் மாறுதலாய் முடிந்தது. இந்த வார்த்தை, இந்த வாக்கு தத்தத்தின்படி இந்த நாளிலே, இந்த 13ஆம் தேதியிலே காரியம் மாறல முடிய போகுது. உங்களுக்கு விரோதமாக, உங்களுடைய ஆவிக்குரிய நன்மைக்கு விரோதமாய், பொருளாதார நன்மைக்கு விரோதமாய், உங்களுடைய ஊழியத்தின் ஆசீர்வாதத்துக்கு விரோதமாய், உங்களுடைய மனைவி மக்கள், குழந்தை மற்றும் ஊழியங்கள், இப்படி பலதரப்பட்ட பல மேன்மையான காரியங்களுக்கு விரோதமாய் யார் யார் என்னென்ன வகையில் வீணான படி போட்டார்களோ, வழக்கு தொடர்ந்தார்களோ அல்லது செயல்பட்டார்களோ, காரியம் மாறல முடிய போகுது. அதோட அர்த்தம் என்னென்னா, எந்த ஆமான் தூக்கு மேடையை ரெடி பண்ணானோ அவனுக்கே அந்த தூக்கு மேடையில் ஜீவன் போனது போல சர்வ வல்லவர் உங்களுக்காக யுத்தம் செய்து உங்களை உயர்த்த போகிறார். இந்த மாத வாக்கு தத்தம் கூட, நான் உன்னை வர்த்திக்க பண்ணுவேன், நான் உன்னை மகிமைப்படுத்துவேன், நீ குறுகி போவதில்லைன்னு சொல்லியிருக்க. ஆக இந்த வார்த்தையை நம்புகிற நீங்கள் என்னோட சேர்ந்து ஜெபிக்கலாமே. அன்புள்ள ஆண்டவரே, காரியம் மாறலாம் முடிட்டோம்ப்பா, என்றைக்கு மாறுமோ என்ற ஏக்கத்தோடு கேட்குற பிள்ளைகள் உண்டு சுவாமி. மனம் இறங்கி இந்த 13ஆம் தேதியில் நீ சொன்னீர, அதே போல் காரியம் முடியட்டும், மாறுதலாய் முடியட்டும். பிள்ளைகளுக்கு விரோதமாக இருக்கிற நோய்கள், பேய்கள், பிசாசின் போராட்டங்கள், கடன் சுமைகள்லாம் மாறி பிறருக்கு இவர்கள் கொடுக்கத்தக்க வகையில் இவர்கள் ஆசீர்வதியும் பூரண சுகம் ஆரோக்கியத்தை தார். மீட்பர் மூலமாக ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன். உங்களுக்காக திறப்பல் என்று ஜெபிக்கிற உங்கள் சகோதரர் மணி ஐயர். God bless you.